ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த டைமில் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போது நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வீடியோலாம் டெலீட் பண்ணி தான் ஆகணும். என்னோடய மொபைல் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வச்சிட்ருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பட் பர்ஃபெக்டாக நான் எடிட் பண்ணல. என்னால் எந்த அளவுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எல்லா விஷயத்தையும் காட்ட முடியுமோ காட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? ட்ரெயினில் போனனால நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்து முந்தின நாளே தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு இருந்தனால ரொம்பவே ஈஸியாக இருந்து ஷாப்பிங் போனது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். அது முந்தின நாள் நடந்த விஷயம் தான். அதுக்கப்புறமா நமக்கு சைடில் அந்த பக்கம் இருக்கும்ல, அந்த பக்கம் தான் சீட் கிடச்சி போகிற வழியில் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருந்து இது எங்கன்னா திருநெல்வேலி அந்த ஏரியா பக்கம்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் ட்ரெயினில் நிறைய நேரம் போயிருக்கேன். ஆனால் நான் அதை லிசன் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்பர் கிளாஸ் தான் நான் போட்டிருப்பேன். இந்த டைம் பார்த்தேன். அது என்னென்னு எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸை பார்த்தா தெரியும், அப்படியே வீங்கியிருக்கும். காலையிலே ஆகும்போது தூக்க கலக்கத்தில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து ஊட்டிக்கு பஸ்ஸில் போன மாதிரி இருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு 3 hours ட்ராவல் தான். நமக்கு எப்போவுமே பஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ மேட்டுப்பாளையம்லாம் நம்ம வந்து அந்த வழியாக போகும்போதே இந்த வழி தான் வரும். சூப்பராக இருக்கும். ஃபுல் ஃபாரஸ்ட், அதாவது ஊட்டியோட அந்த ஒரு வைப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நிறைய டீ கடை அந்த மாதிரி பஸ்ஸெலாம் ஓரம் கட்டுறதுக்கு இடங்கள் இருக்குது. அங்கே வந்து மக்கள் ஓரம் கட்டி டீ குடிக்க அலோவ் பண்ணுறாங்க. நாங்களும் இங்கே போன இடத்துல நாங்களும் கொஞ்சம் நின்ன பிளேஸ் தான் இது. இதுக்கப்புறமா மேலே போக போக அப்படியே வளைவு நெளிவு ஆழம் பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். போக போக குளிரும் ஏறிட்டுருக்கோம். நமக்கே பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் ரொம்பவே பயமாக தான் இருக்கும். ஏன்னா டவர் வந்து அப்பப்போ கால் எடுக்காது. அங்கே போய் நமக்கு டவர் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்கும். அப்படியே பள்ளமாக இருக்கும். பின்னாடி இருக்க வண்டிகள்லாம் சில டேர்னிங்கில் தெரியும், முன்னாடி போகிற வண்டிகள்லாம் தெரியும். மேலே போகும்போது கொஞ்சம் இப்படி பசுமையாலாம் தெரில, கொஞ்சம் காஞ்சி தான் இருந்து. ஏன்னா மே மாதம் ரொம்ப பயங்கர வெயிலாக இருந்து. ஆனால் நான் அன்னைக்கு வந்து போன அன்னைக்கு அங்கே அதுக்கப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சு. போகும்போது வெயிலாக தான் இருந்து, அதுக்கப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மேலே போக போக சூப்பரான பசுமையான இடங்கள் வந்துடும். இப்படிலாம் பூக்கள் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து என்னென்ன இடத்துக்கு போனோம் அப்படின்னா தொட்டபெட்டா போயிருந்தோம். தொட்டபெட்டாவே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வரிசையாக ப்ராப்பராக இல்லை, ஆனால் எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்ன இடத்துக்குலாம் போனோம். போகும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். மைண்டுக்கு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் பாருங்கள், கீழே வந்து அந்த வழியோடு பஸ் ஏறி தான் மறுபடியும் மேலே வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருப்போம். கீழே இருக்கும்போது மேலே இருக்க ரோடை பார்க்கலாம், மேலேருந்து கீழே இருக்க ரோடை பார்க்கலாம். அப்படி எல்லாமே சாய்வாக தான் இருக்கும். மலை சாய்வில் தேயிலை தோட்டம் தான். தேயிலை தோட்டத்துக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்படியே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கூட போய் அங்கே போய் எடுக்கணும்னா அலோவ் பண்ணுறாங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாமே சும்மா நார்மலாக நம்மளாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. அந்த தேயிலை இந்த மாதிரி சாக்லேட் மேக் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கான ஒரு தொழில் இருக்குது. அது தாண்டி ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப குளிராக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் எப்போவுமே நல்லா சுட சுட தோசைனாலும் சரி, இட்லினாலும் சரி, சோறுனாலும் சரி, எல்லாமே சுட சுட அப்பப்போ தான் பண்ணி தருவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னாக்கி வெலிங்டன் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோவுமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருந்து, அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம நார்மலாக சொல்லி கொடுத்தா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆர்மியில் போகணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு உங்கள் பிள்ளைங்களை கண்டிப்பாக கூட்டி காட்டுங்க. எனக்கே தோணிச்சு. எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எனக்கு தோணிச்சு சின்ன பிள்ளைகள் நான் இந்த இடத்தெல்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூட ஒரு இன்ஸ்பைரிங் ஆகிருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம கூட ஒரு ஆர்மியில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆகியிருக்கோம். ஹைட்டு வெயிட் இல்லை, அது இன்னொரு கதை. இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு அவார்ட் கொடுத்தது, அவங்களுக்கு மெடல்ஸு, அவங்களோட ரோல்ஸு, அவங்களோட பதவிகள், அது எல்லாமே உள்ளே வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியுமே தராங்க. கன்னு அவங்க முன்னாடி இந்த ஆங்கிலேயர் வந்ததுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா ஃபுல்லுமே அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஃபுல்லுமே சூப்பராக இருந்தது. ஒரு மியூசியம்னு சொல்லலாம். நைட்டு வந்து வெளியே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நைட்டு போன ஒரு சின்ன கிளிப் தான் இது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது. தான் நான் சொன்னேன் அந்த வெலிங்டனில் இருக்கக்கூடிய ஆர்மி மியூசியம். சரிங்களா? அங்கே வந்து இந்த மாதிரி ராக்கெட்டு, அதுக்கப்புறமா போருக்கு போகக்கூடிய அந்த போர்வண்டி, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. சிங்கம், இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக், ஒரு ஃபீல் வந்து கிடச்சி. இது வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிளேஸை நம்ம பார்த்ததில்ல. இங்கே வந்து நம்மளை வந்து பப்ளிக் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே வந்து மெயின் ஹைலைட்டே. அதுவும் குறிப்பிட்ட டைம் தான். அந்த டைமை நீங்கள் கேட்டு வச்சுட்டு போங்க. காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் டைம் நடுவில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். அலோவ் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஈவினிங் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக கேட்டுட்டு போங்க.
பாருங்கள் ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் சூப்பராக இருக்கும். என்ன பாருங்கள் எலிஃபெண்ட் இருக்குது பாருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பர் போர் வண்டி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்து. நான் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். தொட்டபெட்டா போயிருந்தோம். தொட்டபெட்டா அங்கேயே இருக்கக்கூடிய உயரமான மலை தான் தொட்டபெட்டா. இதுதான் தொட்டபெட்டாக்கு போனால் போகிற வழியெல்லாம் டிராஃபிக். ஏன்னா மே மந்தாக இருந்தாலும் அவ்வளோ கார் அங்கே நிற்கி. அண்ட் அங்கே வந்து நிறைய ஷாப்பு ஸ்டால் அந்த மாதிரி இருந்து எல்லாமே இருந்து சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்து பார்க்கணும் தோணிகிட்டே இருக்கும். அந்த இடம் எப்படி இருக்கும் போகும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. நம்ம எங்கேயுமே அப்படி தானே ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கே தோணும் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்து. இதான் தொட்டபெட்டாக்கு போகக்கூடிய வழி எல்லாமே பைன் ஃபாரஸ்ட் தான். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள். தொட்டபெட்டா சாலைன்னு வச்சுருக்கோம். ப்ராப்பராக நம்ம வந்து கூகுள் மேப் போட்டாலே எல்லா இடத்துலையும் நமக்கு சிக்னல் கிடைக்கும், போயிடலாம். நம்ம இப்படி வெளியெல்லாம் இடத்துக்கு போனோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு பவர் பேங்க் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மொபைல் வந்து நம்ம நெட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் மொபைல் வந்து நமக்கு ட்ரை ஆகிரும். ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக பவர் பேங்க் ஒன்று வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிற வழியெல்லாம் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்கும். அப்படியே டேன் அடித்து அப்படி மேலே மாற குத்தர போகிற மாதிரி. ஆனால் சூப்பராக இருக்கும். சேஃபாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா இடமே டேஞ்சர் தான். இங்கெல்லாம் கார் ஓட்டுறவங்க எப்படி தான் ஓட்டுறாங்கன்னே தெரில, சூப்பராக ஓட்டுறாங்க. அந்த எல்லாமே ஏற்றமாக இருக்கும். ஸ்டாப் நின்று போகிற மாதிரி இருந்தது, ஏன்னா டிராஃபிக்லாம். ஆனால் அழகாக ஓட்டிகிட்டு போனாங்க, சூப்பராக இருந்து. ஏதாவது வண்டிக்கு பிரேக் இல்லாமல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வரவங்க எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் வருவாங்க. இந்த இடத்த வழியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிளேஸ் வந்துச்சு. அது வந்து நம்ம வந்து டீ எஸ்டேட், சரிங்களா? அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து காஸ்டியூம்ஸ்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் தருவாங்க. அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ப்ரைஸஸ்லாம் உண்டு. நம்ம மொபைல் கொண்டு போனோன்னா அதுக்கான அமௌண்ட்டுமே உண்டு. நாங்கள் அதுக்கெலாம் போகல. இதான் தொட்டபெட்டாவில் டாப்பு மவுண்ட்டு. அங்கே இருந்துட்டு அந்த வியூவை கோயம்புத்தூர் வரைக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சு தள்ளி தூரத்தில் ஊட்டியோட ஃபுல் வியூவுமே இங்கேருந்து தெரிஞ்சு. அங்கே ஒரு கோபுரம் வச்சுருந்தாங்க, அதுலேயுமே பார்க்கலாம். அப்படியே ஒரு சின்ன ஐஸ் வந்து இங்கே வாங்கி குடித்தோம். வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நிறைய ஷாப் இருந்து, ஷாப்பையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன், உங்களை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா மெமரபுளாக வாங்கிட்டு வரதுக்காக அங்கே உள்ள ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்து. போகிற வழி ஃபுல்லுமே நமக்கு வந்து அங்கே ஸ்டால் தான். ஊட்டிலே ஹைலைட் என்னன்னா அந்த குல்லான்னு சொல்லுவாங்களா, அதுதான் வச்சுருக்காங்க. ஏன்னா எப்போவுமே குளிர்ந்துட்டுருக்கோம். சும்மா போனால் கூட நமக்கு வந்து நம்ம குல்லா யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் எல்லாருமே வாங்கிப்பாங்க. அதனால் எல்லா கடையிலையுமே மோஸ்ட்டாக அந்த காதில் வைக்கக்கூடிய அந்த குல்லா, அந்த பவுமர் இருக்கக்கூடிய அந்த ரீத்தி எல்லாமே இருக்குது. இதுவும் தொட்டபெட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அப்படியே நிறைய வீடியோஸ் எடுத்தோம். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். தொட்டபெட்டாலேருந்து வந்ததுக்கப்புறமா மோடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் வந்து ஃபேமஸ் ஆனது ஒன்று அங்கே இருக்குது, ஊட்டியில் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருந்து. ஜஸ்ட் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். அங்கே போய் ஒரு டார்க் காஃபின்னு ஒன்று வாங்கியிருந்து. எனக்கு தெரியாது டார்க் காஃபின்னா ரொம்ப கசக்கும்னு சொல்லி தெரியாது. டார்க் சாக்லேட் காஃபி, ஓகேங்களா? வாங்கிட்டு அதை குடிக்கவே இல்லை, அவ்வளோ கசப்பு. எதுக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று பனானா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன், ஐஸ்கிரீம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்து, அது நல்லா இருந்து. அதுக்கப்புறமா அங்கே ஒரு வேட்ஸ் மியூசியம்னு ஒன்று இருந்து, அங்கேயுமே போயிருந்தேன். அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன், இதில் அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறமா போகிற வழியிலலாம் இந்த மாதிரி கார்ன், அதுக்கப்புறமா கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து நிறைய பேர் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படிலாம் வாங்கலை, ஜஸ்ட் கார்ன் மட்டும் வாங்கினோம். இதுக்கப்புறமா அடுத்தல என்ன பிளான் பண்ணோம், பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ்னு இருந்து. அதுக்கு போகிற வழியிலேயே வந்து பைன் ஃபாரஸ்ட் இருந்து. எங்களுக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போனால் பைக்காரா ஃபால்ஸ் போல், அது சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ போகணுன்னு சொல்லி போனோம். ரொம்ப தூரம் தான் இருந்தாலும் எப்படியா போயிடணும், ஏன்னா ஈவினிங் டைம் 5 மணிக்கு அப்புறம்லாம் அடைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக போயிடலான்னு போனோம். அதனாலே பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில் தான் இருந்து, அதை தாண்டி தான் போனோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து போகிற ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டோம், ஒரு 3/4 டிஸ்டன்ஸ் போயிட்டோம். மறுபடியும் திரும்பிட்டு தான் வந்தோம். எதுக்காக அப்படின்னா நம்ம போனாலும் அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு அன்றைக்கி லாஸ் என்னென்னா, நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட்டாக போயிருக்கலாம், அதுவும் போக முடியாமல், பைக்காரா வாட்டர் ஃபால்ஸும் போக முடியாமல் ஜஸ்ட் ஒரு பிளான் சொதப்பலாயிருச்சு. எனிவேஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து சிம்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது. இங்கேயுமே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஏதோ சம்திங் 50 rupees இருந்துன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில, மறந்துடுச்சு. எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி போகிறது, அந்த ஆட்டோக்கு சார்ஜு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம போகிறதா இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணி அப்படி போனோன்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டுக்கு இதுக்கு எல்லாமே நிறைய ஆகுது. தான் சிம்ஸ் பார்க்
ஃபுல்லுமே டூரிஸ்ட் பிளேஸ் தான். நம்ம ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம இறங்கணும் பஸ்லேருந்து இறங்கணுமே நிறைய டிரைவர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் போகணும், அதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி பேக்கேஜாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு நாளில் கொண்டு சுற்றி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதோ சம்திங் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும் சொல்லுங்கள், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கே தோணும், கொஞ்சம் எங்களை ஃப்ரீயாக விடுங்கப்பா, ஏன்ப்பா படுத்துறீங்க பாடு அப்படின்னு சொல்லி தான் தோணும். அந்தளவுக்கு க்ரௌடாக, அதை மொச்சிக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓடி வந்து ஒவ்வொருத்தராக கேட்பாங்க. அதாவது நம்ம ஒரு ஆளை தள்ளி அப்போ தான் வந்திருப்போம், அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ டீ ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. இது வந்து செகண்ட் டேவோட பிளான் தான். செகண்ட் டே வந்து எங்கே போனோன்னாக்கி ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு போனோம். நான் ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தேங்களா, வில்லிங்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி மியூசியம், அந்த ஆர்மியோட மியூசியம் காட்டினோம்ல, அங்கே போயிருந்தோம். ரெண்டாவது வந்து டால்ஃபின் நோஸ் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது நாங்கள் போன அன்னைக்கு வந்து ரொம்ப டிராஃபிக், அதாவது இதுதான் போகிற வழி, எப்படியா போயிடணும். ஏன்னா சீக்கிரமே போயிட்டோம், காலையில் ஒரு 10:30 11 மணிக்கெலாம் கிளம்பியிருப்போம். அப்போ ஒரு எல்லாம் குரங்கெல்லாம் இருந்துச்சு. சரி டிராஃபிக் கொஞ்சம் தான் இருக்கும்ன்ட்டு நாங்களும் ஒரு 4 கிலோமீட்டர்லாம் உள்ள டிராஃபிக், மொத்தமாக 18 கிலோமீட்டர்கிட்ட உள்ளே போனோம். அப்படிலாம் போய் ஒரு 8-10 கிலோமீட்டர்கிட்ட போயிருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா போயிட்டே இருந்தோன்னா டிராஃபிக் குறைஞ்சபடல. அப்படி அதாவது எறும்பு ஊந்த எப்படி போவோம், மெதுவாக போவோம், அதே மாதிரி தான் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு வந்து நாங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஆனால் என்னென்னா ஈவினிங் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் வர முடியாது. ரிட்டர்னும் டிராஃபிக்கில் தான் இருந்து மழை பெய்கிற மாதிரி இருந்து, ஸோ வேறு வழியே இல்லாமல் நாங்கள் கிளம்புனோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கிடைக்கிட்ட எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து. இதுதான் நாங்கள் செகண்ட் டே ஃபர்ஸ்ட்டாக போனால் அந்த மியூசியம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சோல்ஜர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கே எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்து. அங்கே வந்து நிறைய ஆஃபீஸர்ஸுமே இருந்தாங்க. ரியல் துப்பாக்கியை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதில் தோட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன், கன் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எம்ப்ளாயீஸ்க்கெலாம் தனியாக ஸ்கூலு, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே அவங்களுக்கு தனியாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் கிட்ஸ் யாராவது ஆர்மிக்கு போகணும், போலீஸ் ஆகணும், இந்த மாதிரியான ட்ரீம் இருக்குது அப்படின்னா அங்கே போங்க. அங்கேயுமே நிறைய ஃப்ளவர் இது இருந்து ஃப்ளவர் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் ஆல்ரெடி ஒருக்கா போயிருந்தோம், ஸோ போகலை. அண்டு ரோஸ் கார்டன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆல்ரெடி போனதால இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிருந்தோம். இங்கே வந்து நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் இடம் சூப்பராக இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாமே அங்கே செயின் போட்டு இப்படி நீட்டாக தான் வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணி. ஸோ அவங்க நம்மளை வந்து எதுவுமே சொல்லவும் இல்லை, நம்ம நீட்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்து. இப்போ நான் நிற்கிறேன்ல, அதுக்கு பக்கத்தாடி ஒரு சோல்ஜர் நிற்காரு, அதுக்கு பேக்கில் தான் அந்த மியூசியமே. அந்த மியூசியம்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வெளியேருந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்லி தான் விட்டாங்க, ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லி தான் விட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளாம் எஜுகேட்டட், ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருந்து, எனக்கு பிடிச்சிருந்து. நிறைய கத்தி, துப்பாக்கி, அது இதுன்ட்டு அந்த ஈட்டி பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே அவங்க வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவங்க பாதுகாத்து வச்சுக்கிறது பெருசு இல்லை, அதுலேயும் நமக்கே தந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் தராங்க. லைனில் நின்று வாங்குற மாதிரி தான் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ட்டையுமே நிறைய பேர் போய் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்டு அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதையும் அங்கே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா போகிற வழியில் இவ்வளோ இருட்டிடுச்சு, இதுக்கப்புறம் போனால் இருட்டிடும், அதுக்கப்புறம் டேஞ்சர் ஆகிடக்கூடாதுன்னு திருப்பி எடுத்துட்டோம். ஆனால் வர வழியில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன ரிவர் போச்சு. இதுதான் நான் சொன்னேன், பைன் ஃபாரஸ்ட் சொன்னோம்னா, அந்த பைன் ஃபாரஸ்ட் இதுதான். இதுக்கு ஒழுங்காக நாங்கள் போயிருந்தோன்னா ஒழுங்காக அதுக்கு போகிற வழியில் தான் நான் எடுத்த வீடியோ. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கும் போகாமல் அதுக்கும் போகாமல், அதாவது ரெண்டும் கெட்ட நிலமையில சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி, என்னன்னாலும் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் நினச்சோம் பேர்லான்ட்டு போக முடியல. இது வந்து வரவெல்ல ஒரு ஆறு மாதிரி ஒரு இடம், ஆனால் அந்த இடத்துல தண்ணி எதுவுமே இல்லை, குதிரைகள்லாம் நிறைய நின்றுச்சு அங்கே தள்ளி. நம்ம வந்து நிறைய பேர் வந்து வீடியோலாம் எடுத்தாங்க, நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிளேஸ் தான். நாங்கள் இந்த மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக போயிருந்தோன்னா கண்டிப்பாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரி, நடந்ததுக்கப்புறம் நினச்சி என்ன பிரோஜனம். ஆனால் ஊட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களை வந்து ஒரு ஹோட்டலில் ஏமாற்றிட்டாங்க. எப்படின்னா, சிக்கன் வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அண்ட் சைடிஷ் சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே சிக்கன் ஃப்ரைன்னு கேட்டாலே சிக்கன் கிரேவி மாதிரி தான் கிடைக்கும். அந்த கிரேவியும் கடிக்கும்போது கல் மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் இவ்வளோ அழகாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்குது. எனக்கு அதை ஒரு லைட்டாக ஒரு பீஸ் சாப்பிட்டதுமே தெரிஞ்சிருச்சு இது ஏதோ கெட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன் இது வந்து கெட்டு போயிருக்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. வேறு என்ன பண்ணுறது, வாங்குறது தூரம் தான், வேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஹோட்டலாக கிடச்சா, நல்ல இடத்துல கிடச்சா நல்லது. கிடைக்கலன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏன்னா வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம்
செகண்ட் டே வந்து எங்களுக்கு நல்ல இடத்துல கிடச்சி ஃபுட்டு. ஸோ அதிலே தான் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். மதியத்துக்கு எல்லாமே அதே இடத்துல தான் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் ஏமாந்தது. நைட்டுக்கு வந்து நல்ல இடம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே இடத்துல தான் நாங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஊட்டியை சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது குளிர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பயங்கர குளிர். அதாவது இவ்வளோ குளிரும், அதாவது ஏசியே கொஞ்சம் அதிகமாக குளிருந்தா என்னால் வந்து தாங்கிக்க மாட்டேன். அதிகமாக குளிரும், கிட்டக்கிட்டு ஆடிட்டு தான் இருப்பேன். ஊட்டியில் அன்றைக்கி அப்போ அந்த டைம் வேறு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு பயங்கர குளிராக தான் இருந்து. எங்கள் ஊரில் வந்து பயங்கர வெயிலாக இருந்து. சரி வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கணும், அதுக்காக தான் ஊட்டி ட்ரிப்பே பிளான் பண்ணது. ஆனால் என் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் அவ்வளோ பயங்கரமாக பயங்கர மழைன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக மழை தான். ஃபர்ஸ்ட் டே அதுக்காகவே ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் வெளியே போக முடியாமல் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. மழை எப்போ நிற்கும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண தான் செஞ்சோம். இந்த மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி இதான் நான் சொன்னேன் வேட்ஸ் மியூசியம், அது இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய டாஸ்க் கேம் அந்த மாதிரி கேம் ஷாப்லாம் இருந்து, அதுக்கப்புறமா நர்சரி அந்த இதெல்லாம் கார்டன்லாம் இருந்து நம்ம வந்து ஏதாவது விதைகள் செடிகள்லாம் வாங்குற மாதிரி இருந்து இங்கேயுமே போயிருந்தோம். இங்கே ஹாரர் வேர்ல்டு ஒன்று வந்து அங்கேயுமே போயிருந்தோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஊட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பார்த்துப்போம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ நாள் நிற்கிறோமோ எவ்வளோ பிளேஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பட்ஜெட்டும் கூடும். அண்டு நிறைய இடத்த பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய தெரிஞ்சுப்போம். இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் பிளேஸுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா 3 மணி நேரம் கழிச்சா தான் அவங்க வந்து வெளியே வர முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா, ஒரு மேலே ஊட்டிலேருந்து குன்னூருக்கு வரணுமா, அதாவது அதுவே நிறைய தூரம். அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இயற்கை கூட மக்கள் இவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வராதா. பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். என்ன பாருங்கள், குதிரைலாம் ரோட்டில் நிற்கி, வண்டியெல்லாம் சைடில் போயிட்டுருக்கு. குதிரையோட ஃப்ரீடமானு தெரில. ஏன்னா காட்டுக்கு கொண்டு ரோட்டை போட்டால் எங்களோட காட்டை நாங்கள் அபகரிப்போன்ட்டு உரிமையில் வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி தான் இருந்து நிறைய இடத்துல இப்படி நின்றுச்சு. அதில் ஒரு இடத்துல தான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். பாருங்கள், அங்கே வந்து அந்த கட்டிடம்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே வரிசை சரிவில் அப்படி நிறுன்னு இருக்கும். பார்க்கவே அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு பெட்டியாக அடிக்க வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டி நம்ம என்ன போயிட்டோம் அப்படின்னாக்கி மைசூர் வந்துருமா, கர்நாடகா வந்துருக்குமா. தமிழ்நாட்டிலேருந்து இந்த ரோடு இருக்கலாம், இந்த ரோடு எண்டில் மைசூர் வந்துருமா. இப்போ நான் இருக்கிற நான் காட்டின இடமே மைசூர்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பர்டிகுலர் கன்ஃபார்மாக தெரில. என்ன பாருங்கள், பைன் ஃபாரஸ்ட். இது வந்து 2 சைடுமே பைன் மரம் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது வியூஸ் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருந்து சூப்பராக இருந்து. நம்ம ஊர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இப்படி ஒரு புது இடத்த டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது நல்லா இருந்து. ஸோ உங்களுக்கு இந்த இடம் இப்படி பிடிச்சிருக்குன்னு தெரில, என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் என்ன இடத்துக்கு போனாலும் உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய நாள் ஆனனால என்னை ப்ராப்பராக எடிட் பண்ணி போட முடியல. இதுக்கப்புறம் நான் வந்து வச்சுட்டு இருந்தேன்னா டிலீட் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ என்னால் எந்தளவுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் போகிறேனோ எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். என்னோடய லைஃப் சேலஞ்சஸ் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லாஸ்ட்டாக எப்படி வந்தேன்னு மட்டும் சொல்ல மறந்துட்டு அதையும் சொல்லிடுறேன். அப்படியே அங்கேருந்து குன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் வந்து ஏறணும். கோயம்புத்தூரில் நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறிட்டு அங்கே வெளில ஒரு இடத்துல ஸ்டாப் விட்டாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு விடிஞ்சால் வீடு